வெல்கம் டு அனிமிட்டி வ்ளாக்ஸ். நாங்கள் வந்து இப்போ வீட் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். உங்கள்கிட்ட சொன்னோம் ஆல்ரெடி பழைய வீடியோவில். ஸோ உங்களுக்கு அதை காட்டணும்ல, எம்டி பர்சன் மட்டும் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இங்கே வந்து ஷூ ரேக் வச்சுருக்காங்க. சரி, ஃபுல்லாக ஷூ ரேக் வச்சுருக்காங்க. உங்களுக்கு 2 கபோர்டு ப்ளஸ் இந்த மாதிரி. இங்கே வந்தீங்கன்னா இந்த குட்டி பாத்திரங்கிற இடம் வச்சுக்கோங்களேன். ஸோ வெல்கம் டு ஹோம். வீடு சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் ரீசனே ஹாலு ரூம் தான். ஸோ இங்கே வந்து இது கொஞ்சம் பெரிய ஹால் கொஞ்சம். அப்புறம் எங்களுக்கு இங்கே வந்துட்டு ஒரு சாமான். ஸோ இது வந்து பெல்லாம் போடுவாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இது ஒரு பூஜா ரூம். ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. அது அப்படியே உள்ள வந்தீங்கன்னா டிவி ஏரியா. ஸோ டிவி நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னோட ஃபோட்டோஸ்லாம் இங்கே வரும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து கீழே டிவி ஏரியா இதில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி இன்னொரு ஏரியா. இங்கே வந்து காத்தோரமாக ஒரு சூப்பரான ஒரு வியூ. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வியூ இருக்கும். கொஞ்சம் வியூனா கொஞ்சம் கன்றாவியான வியூ தான். ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் 2 ரூம் இருக்குது. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம், இது வந்து சின்ன பெட்ரூம். அங்கே சின்ன இருக்கும். இது வந்து விக்னேஷோட ரூம். சரியா? நம்ம இங்கே தூங்கலாம், படிக்கலாம், என்ன பண்ணலாம். இங்கே ஆஃபீஸ் டேபிள், ஒரு சின்ன ஆஃபீஸ் டேபிள். இது வந்து விக்னேஷ் மட்டும்தானே கேட்டுருந்தது. ஒரு ஆஃபீஸ் டேபிள் ஒரு 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 ட்ரா வச்சுருந்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அதான் எனக்கு மெயினாக அட்ராக்ட் பண்ண வச்சுருக்கு. ஸோ இங்கே பக்கத்துலேயே ஒரு விண்டோ. ஸோ இது வந்து ஆஃபீஸ் டேபிள். இங்கே வந்து காத்தோட்டமாக அங்கே வேலைக்கு பார்த்துட்டே வேலை பார்க்கணும். ஸோ அந்த ஒரு ஏரியா. அப்புறம் இது வச்சுட்டு பெட்ரூம் தான். இங்கே வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஸ்லைடிங் டோர் வச்சு இனிமேல் வந்து ட்ரெஸ் பொருள் இனிமேல் பொருள் வைக்கிறதுக்கு நமக்கு வந்து எந்த ஒரு இது இல்லை. எல்லாத்தையும் உள்ளே வச்சு மூடிடலாம். நமக்கு வந்து கசகசன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இங்கே ஒன்று. ஸோ அதே மாதிரி இந்த இருக்குங்க. ஸோ இங்கே வந்து நம்ம மோஸ்ட்லி அந்த ரூமில் நம்ம திங்ஸில் இருக்கப்பறம் இந்த ரூம் வந்துட்டு தேவையான ஐட்டம்ஸ் மட்டும். ஸோ இது வந்து மேலே ஃபுல்லாக கபோர்டு. இங்கே வந்து ஃபேன், இங்கே ஒரு லைட் கொடுத்துருவாங்க. இங்கே வந்து பெரிய லைட் போட்டால் இங்கே ஒரு பெரிய லைட் இருக்குது. ஸோ இந்த வீட்டில் மெயின் விஷயமே வந்துட்டு என்னென்னா வெளிச்சம் தான். ஃபுல்லாக வெளிச்சம் வந்து நல்லா இருக்கும். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதுதான் இது வந்து ஹைலைட். மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து வீடியோ போட்டுருக்கிறது என்னன்னா இந்த அயன் பண்ணுறதுக்குலாம் வந்துட்டு ரொம்ப சிரமமாக இருக்கும். கீழே வச்சு அயன் பண்ணுறதுல. ஸோ அதுக்கான டேபிள் இது எப்படின்னா ஒரே நிமிஷம் இப்படி எடுத்து இப்படி வச்சுட்டு நம்ம வந்து இங்கே ஒரு கவர் கேபிள் இங்கே இருக்குது. ஸோ இங்கே வச்சுட்டு நம்ம இங்கே அயன் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே நம்ம வந்து அந்த அயன் பாக்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஸோ முடிச்சுட்டு நம்ம வந்து இதையும் ப்ரெஸ் பண்ணி டீ குடி எடுத்து விட்டுருலாம். அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி நம்ம வேணுங்கிற ஐட்டம்ஸ் வச்சுக்கிற மாதிரி. இங்கே வந்து ஒரு ஹேண்ட் ஏதாச்சும் அந்த ட்ரெஸ்ஸு கழுவி இருக்குது அதெல்லாம் பண்ணி அடுத்தது நம்ம ஸோ அடுத்தது நம்ம இருக்க போகிற ரூம் பார்க்குறோம். ஸோ இங்கே வந்துட்டு லைட்டாக கரண்ட் இல்லை. ஸோ கொஞ்சம் எத்தாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம். இது வந்துட்டு ஃபுல்லு கபோர்டு, ஃபுல் ஃபர்னிஷ்டு. இங்கே வந்து எப்படின்னா ஒரு பெரிய கார்ட் போடுற அளவுக்கு இடம் இருக்குது. இதில் மெயின் விஷயமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த ஸ்லைடிங் டோரும் இந்த மிரரும் தான். ஸோ இதுவும் அது மாதிரி தான் ஸ்லைடிங் டோர் வச்சு ஃபுல் ஃபர்னிஷ்டு. நமக்கு 2 ட்ராயர் தான் இது ட்ரா. ஸோ அது வித்து ஃபுல் ஷெல்ஃபு. இனிமேல் நம்ம ட்ரெஸ் எடுத்துக்கலாம். எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் என்ன இது மட்டும் மாற்றி வரும். இது இந்த பக்கம் வரும், இது இந்த பக்கம் வரும். அவ்வளோதான். ஸோ இங்கே என்ன மாதிரி அந்த ட்ரா அது கீஸாக கொடுத்துருக்காங்க. எனக்கு பிடிச்ச ஒரு இடம் என்னன்னா நான் ரொம்ப நாளாக நினச்சிருக்கேன் பெரிய மிரர் வாங்கணும்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மிரர். இங்கேருந்து பார்த்தோம்னா நம்ம ஃபுல்லாக தெரியும். பாதி மிரர் கிடையாது. எனக்கு அந்த வீட்டில் அப்படி தான். பட் அது கொஞ்சம் சின்னது, இது ஃபுல் பெருசு. இங்கே அப்படி தான் கபோர்டு ஃபுல். ஸோ இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இது ஏன் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இந்த ரூமில் வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ஸோ ஒயிட் கலர் விண்டோ. அது நாங்கள் மெயின் விஷயம் நல்லா வச்சுக்கணும். ஸோ இங்கே வந்து ஒரு டாய்லெட் அட்டாச் பாத்ரூம். அப்புறம் ஸோ முடிஞ்சு இந்த ரூமு வெளில பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது வந்து ஒரு காமன் பாத்ரூம். ஸோ இது வந்து இப்போ வந்து அட்டாச் பாத்ரூம் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் மெயின் ஏரியா கிச்சன். ஸோ கிச்சன் வந்து கரெக்டாக எப்படி சொல்கிறது, வெளியில் எந்த திங்ஸுமே தெரியக்கூடாதுங்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக கபோர்டு.
இங்கே தான் வாட்டர் வரும். இது ஃபுல்லாக சின்னி அவங்களே வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு ப்ரொவிஷன்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஃபுல்லாக கபோர்ட்ஸ். இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு நாளைக்கு வைக்க போகிறோம். இங்கேயும் அப்படி தான். ஸோ இந்த பக்கம் எப்பயும் போல தான் இது ஸ்டவ்வு, இந்த பக்கம் ஒரு சின்ன இடம். ஸோ பார்க்கவே நல்லாயிருக்கு. எனக்கு மெயின் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான். இது வரைக்கும் நான் போன வீட்டில் இருந்த வீட்டில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த மாதிரி மாடுலர் கிச்சன் வச்சு வரோம். அது இங்கே வந்து கேஸ் வைக்கிற ஏரியா. கேஸ் வைக்கிறது பக்கத்தில் ஏதாவது நம்ம வச்சுக்கலாம், அதை வச்சுக்கலாம். ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோம் எப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து இந்த வந்து குட்டி ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வாஷிங் மிஷின், இங்கே வந்து ஃப்ரிட்ஜு. இந்த வீட்டில் ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னா, ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு ஒரு இடம் கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஒரு லைன் எடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து ஃப்ரிட்ஜு, இங்கே வந்து வாஷிங் மிஷின், நடுவில் கொஞ்சமாக இடம் இருக்கும். அதுதான். ஸோ முடிஞ்சு வீடு சும்மா உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நாளைக்கு வந்து ஃபுல்லாக வந்து எடுத்து வச்சிருக்கோம். மதியம் காலையில் பூஜை போட்டுட்டு மத்தியானம் ஃபுல்லாகவே பொருள்லாம் இங்கே வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணுறதா எப்படி 2 நாள் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இங்கே ஒரு பெரிய ஸ்க்ரீன் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இங்கே வந்து நம்ம பெரிய ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். கர்டன் இதுவும் நான் பிளான் பண்ணுறேன். என்ன பண்ணலாம், என்ன மாதிரி கலரில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டில் தான் போடணும். கர்டனே வேணும்.